Hello, dear children. Today I am going to teach you a new lesson from Unit 2. We have completed 3 lessons and this is the 4th lesson. என்னுடைய grade 3 பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு Unit 2ல இருந்து இன்னொரு புது பாடம் சொல்லிக் கொடுக்க போறேன். நாங்க 3 பாடங்கள் அதுல படிச்சோம். இரண்டாவது பெரிய பாடத்துல இருந்து நாங்க சிறு சிறு பகுதிகளாக பிரித்து படிக்கிறோம். அதுல இரண்டாவது பெரிய பாடத்துல 3 பகுதிகள் பார்த்துட்டோம். இன்னைக்கு 4வது பகுதி. ரைட். வாட் இஸ் திஸ் 4th lesson about? இந்த 4வது பகுதியில நாங்க என்ன பார்க்க போறோம்? Greet everyone. எல்லோரையும் வாழ்த்துதல். Greet என்று சொன்னா வாழ்த்துறது. ரைட். நீங்க எப்போ ஒரு ஆளை வாழ்த்துவீங்க? அதாவது நீங்க ஒருத்தரை பார்க்கும் போது அது அந்த நேரத்திற்கு அடிப்படையில் அவங்கள காலையில பார்க்குறீங்களோ இல்லை இரவிலையா இல்லை மதிய நேரத்திலையா, ரைட், ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களோட நண்பர்களையோ இல்லை உங்களோட உறவினர்களையோ யாரையும் பார்க்குறீங்க, முகமாக பார்க்குறீங்க. அவங்க உங்களோட வீட்டுக்கு வராங்க, இல்லை நீங்கள் அவங்களோட வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை நீங்கள் ரோட்டில் நடந்து கொண்டு போது பார்க்குறீங்க அவங்க. சரியா? நீங்கள் முதல்ல ஹாய் ஹலோ என்று சொல்லிட்டு கிரீட் பண்ணுவீங்க, வாழ்த்துவீங்க. எப்படி வாழ்த்துவீங்க? என்ன மாதிரி வாழ்த்துவீங்க? அந்த நேரத்திற்கு ஏற்ற போல வாழ்த்துவீங்க. According to the time of the day, you will greet the other person. ஒரு நாளின் நேரத்திற்கேற்ற மாதிரி, அதாவது வேளைக்கேற்ற மாதிரி, காலையோ மதியமோ இரவோ, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரீட் பண்ணுவீங்க. என்னது அது? ரைட். நாங்கள் அதை பற்றி தாண்டிங்க பார்க்க போகிறோம். நாங்கள் போய் பார்த்தோன்னே உங்களுக்கு அது விளங்கும். சரி, இப்போ இதில் பாருங்க, க்ரீட் எவ்ரி ஒன், வாழ்த்துதல். இதுக்கு கீழே சில பிக்சர்ஸ் இருக்கு பாருங்க. யூ கேன் see a sun, moon, stars, clouds. சூரியன் தெரியுது உங்களுக்கு, சந்திரன், நட்சத்திரங்கள், மேகங்கள். ரைட். ஏன் நான் இதுக்கு கீழே இந்த பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன்? why do you have this picture? பிகாஸ் நான் சொன்னேன் தானே, நாங்கள் ஒரு நாளையின் அந்த வேலைக்கேற்ற நேரத்துக்கேற்ற மாதிரி தான் க்ரீட் பண்ண போகிறோம். காலை வேலை என்றா ஒரு மாதிரி, மதியம் என்றா ஒரு விதம், இரவண்டா ஒரு விதம். ரைட். ஸோ அக்கார்டிங் டு த டைம் ஆஃப் த டே. ரைட். how do we do that? how are we going to greet someone according to the time of the day? Come, let's go and see that. Right. Look at this picture first. முதல்ல நான் கொடுத்திருக்கிற இந்த பிக்சர் வடிவ பாருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தாரு. ரைட். இந்த பிக்சர் ஒரு வடிவான பிக்சர். அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு விளங்குது, இது ஒரு காலை நேரம், அதாவது சூரியன் உதிக்கிற நேரம். சூரியன் எப்போ உதிப்பார், இல்லை எப்போ அவர் வெளியில வருவார்? ரைட். நாங்கள் காலையில் எப்படி தூங்கி எந்திரிக்கிறோமோ அதே மாதிரி தான் சூரியனும் காலை வேளையில தான் எந்திரிப்பார். அவர் காலை வேளையில தான் வெளியில வருவார். ரைட். ஸோ அதைத்தான் நாங்கள் காலை என்று சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? மார்னிங். what do you say? say it with me. மார்னிங். மார்னிங் என்று சொல்றது காலை வேளை. the sun rises in the morning. சூரியன் காலையில் உதிக்கும். sun and சூரியன் rises in the morning, உதிக்கும். rising என்று சொல்றது உதித்தல், சூரியன் உதித்தல். rising of the sun happens in the morning, காலையில். ரைட். மார்னிங். நீங்க ஒரு ஆளை பார்க்குறீங்க காலையில், இல்லை உங்களோட வீட்டுக்கு வாராங்க யாராவது, இல்லை காலையில் நீங்கள் பார்க்க ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குட் மார்னிங். இனிய காலை வேளை என்று நாங்கள் தமிழில் சொல்லுவோம். ரைட். அந்த மாதிரி குட் என்று சொல்கிறது நல்லது, நல்ல விஷயம், இனியது, நல்லது. ரைட். ஏதோ ஒரு நல்லதை தான் நாங்கள் குட் என்று சொல்லுவோம். குட் மார்னிங்.
நீங்கள் காலையில் எழும்பினோடனே அம்மா அப்பாவுக்கு இல்லை உங்களோட வீட்டில் இருக்கிற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸுக்கு சொல்லலாம். எந்திரிச்ச உடனே குட் மார்னிங். காலையில் எழும்பிட்டீங்க, நீங்கள் எழும்பினோடனே இந்த காலை இனி காலையாக அமையட்டும் என்று சொல்லி நீங்கள் வாழ்த்துறீங்க. யூ ஆர் greeting someone saying good morning, right? So when do you say good morning? In the morning, காலையில். ஸோ காலையில் மட்டும்தான் நீங்கள் குட் மார்னிங் என்று சொல்லலாம். மற்ற நேரங்களில் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா மார்னிங்ன்றது குறிப்பாக காலை நேரத்தை குறிக்கிறது. இப்போ எது வரைக்கும் காலை நேரம் என்று நாங்கள் சொல்லுவோம்? மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் நாங்கள் காலை நேரமாக அதை எடுப்போம். சரியா? சூரியன் உதிச்சு 12 மணி வரைக்கும் நாங்கள் காலை நேரம்னு சொல்லுவோம். ஸோ till 12 o'clock of a day you can say good morning. மதியம் 12 மணி வரைக்கும் நாங்கள் குட் மார்னிங் என்று சொல்லுவோம், சொல்லி வாழ்த்துவோம், greet பண்ணுவோம். ஆஃப்டர் தட் what do you say? மதிய வேளையில் 12 மணி தாண்டினதுக்கு பிறகு என்ன சொல்லாட்டி 12 மணியிலிருந்து என்ன சொல்வோம்? From 12 o'clock or after 12, how do you greet someone? Right, look at this picture for that. Look at this picture. What is the difference you see in this picture? அந்த பிக்சர்ல இருந்து இந்த படத்துல என்ன வித்தியாசம் இருக்கு? Right, in that picture the sun is rising. சூரியன் உதித்து கொண்டு வெளியில வாரார் காலை நேரம். And in this picture you can see the sun on the sky, right? So இது மதிய நேரம். சூரியன் நல்லா உதிச்சு உச்சி வெயில் அடிக்கிற நேரம் தான் மதிய நேரம், ரைட்? சூரியன் அப்ப நல்லா வானத்துல செட்டில் ஆகி இருக்கிற நேரம் மதிய நேரம். From 12 o'clock or after that, how do you greet someone? You say good afternoon. மதியம் இல்ல மதிய வேளைக்கு நாங்க சொல்றது இங்கிலீஷ்ல afternoon. Afternoon. Morning காலை மாதிரி, மதியம் afternoon. ரைட். ஸோ நீங்கள் அந்த மதிய நேரத்தில் நீங்கள் ஒரு ஆளை வாழ்த்தும் போது என்ன சொல்லுவீங்க? குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா? நீங்கள் ஸ்கூலில் கூட உங்களோட டீச்சர்ஸ் காலை நேரத்தில் மார்னிங் டைமில் உங்களோட சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கிளாஸுக்கு வரும்போது குட் மார்னிங் டீச்சர் என்று சொல்லி க்ரீட் பண்ணுவீங்க. அதே போல் அவங்க ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அடுத்த பாடத்துக்கு டீச்சர் உங்களோட கிளாஸுக்கு வரும்போது படிப்புக்கிறதுக்கு நீங்கள் குட் ஆஃப்டர்நூன் டீச்சர் என்று சொல்லுவீங்க, ரைட்? ஓகே. ஸோ குட் மார்னிங் காலமே, மதிய நேரத்தில் குட் ஆஃப்டர்நூன், ரைட்? திஸ் இஸ் ஹவ் யூ greet according to the time. Now we have some more. Let's go and look at the next picture. Right. What is this? காலை, மதியம், அடுத்தது என்ன? மாலை நேரம். What do you see in this picture? What do you see? The sun is going down in this picture. The sun was coming up in the morning and now the sun is going down. The sun is setting. And சூரியன் மறையும் நேரம். Can you also see the difference in the color of the sky? வானத்தின் நிறம் மாறி, ரைட்? சூழல்ட நிறம் மாறி ஒரு அழகான ரெட் அண்ட் ஆரஞ்சு கலந்த நிறத்தில் இருக்கு. அப்படித்தானே இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க சூரியன் மறையின நேரத்தில் எப்படி வானம் அழகான ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கும். கடல்ட நிறம், the color of the ocean also changes. கடலின் நிறமும் மாறி ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ரைட்? So the sun goes down in the evening. மாலை நேரத்தில் சூரியன் மறையும். அதை நாங்க சொல்றது the sun sets in the evening. Sun rises in the morning. சூரியன் காலையில் உதிக்கும். Sun sets in the evening. மாலையில் சூரியன் மறையும், ரைட்? ஓகே. ஸோ மாலை வேளையை நாங்க இப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம் evening. Evening, right? அந்த நேரத்தில் how will you greet someone? எப்படி ஒருத்தரை வாழ்த்துவீங்க? good evening, right? மாலை நேரத்தில் நீங்கள் ஒரு ஆளை பார்க்குறீங்க, வீட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால்
நீங்க எப்படி வாழ்த்துவீங்க? அழகா குட் ஈவினிங் என்று சொல்லுவீங்க. நல்ல மாலை நேரம். குட் ஈவினிங். ஈவினிங். Okay? Right. So that is how you greet someone in the evening. Good evening. Good evening. Right. மதியம் 3 மணி வரைக்கும் நாங்கள் ஆஃப்டர்நூன் என்று சொல்லலாம். அது வரைக்கும் நீங்கள் ஒரு ஆளை குட் ஆஃப்டர்நூன் என்று வாழ்த்தலாம். 3 மணிக்கு பிற்பாடு நாங்கள் அதை மாலை நேரம், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மறைய தொடங்கிடுவார். ஸோ அந்த டைமுக்கு நாங்கள் குட் ஈவினிங் என்று சொல்லுவோம். ரைட். வாட் டு வி ஹேவ் நெக்ஸ்ட்? வாட் இஸ் திஸ்? வாட் யூ see in this picture? Compared to all the other picture, this looks dark. இருள் சூழ்ந்த ஒரு பிக்சராக இது இருக்கு. காரணம் என்ன? இது என்ன நேரம்? What do you see on this picture? You can see a moon, you can see the clouds. Right. What is this time? Yes, இரவு நேரம். இரவுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? Night. Night. Right. ஸோ இரவு நேரத்தில் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து விடை பெற்று வாரீங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே இரவு உணவு எடுக்கிறீங்க, எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போக போகிறீங்க. ஸோ அந்த வீட்டை விட்டு வெளியில் வர போகிறீங்க. நீங்கள் என்ன பாய் அதெல்லாம் சொல்லிட்டு குட் நைட், நள்ளிரவு என்று சொல்லிட்டு வருவீங்க. இல்லை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டை வழியில் பார்த்தீங்க, இரவு நேரம் அங்கேயோ அம்மா அப்பாட போயிட்டு வரும்போது உங்களோட ஃப்ரெண்டை நீங்கள் வார வழியில் காண்றீங்க. ஃப்ரெண்டோட கதைச்சிட்டு அப்புறம் கதைச்சி முடிச்சுட்டு இப்போ 2 பேரும் வீட்டை போகிறீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாய், குட் நைட் என்று சொல்லுவீங்க. சொல்லலாம் இனி நீங்கள். ரைட். நள்ளிரவு, குட் நைட். ரைட். நாங்கள் விடை பெற்று செல்லும் போது இல்லை ஒரு கதையை முடிச்சுட்டு போகும்போது நாங்கள் குட் நைட் என்று சொல்லுவோம். இனி காலையில் தான் நீங்கள் பேசுவீங்கல்ல, சந்திப்பீங்க. அப்போ அதனால் நள்ளிரவு, குட் நைட். ரைட். இரவு, நைட். அண்ட் ஹவு டு யூ கிரீட்? குட் நைட். ஆல் ரைட். ஓகே. ஸோ நீங்கள் இப்படித்தான் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கிரீட் பண்ணுறது. ஸோ நான் இந்த அழகான பிக்சர்ஸை வச்சு உங்களுக்கு நான் அதை சொல்லி கொடுத்தேன். ரைட். இப்போ நாங்கள் உங்களோட பியூப்பிள்ஸ் புக்கில் என்ன இருக்குது, என்ன சொல்லி தர போறாங்கன்றதை நாங்கள் போய் பார்ப்போம். ரைட். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் யுவர் பியூப்பிள்ஸ் புக். கிரீட் எவ்ரி ஒன். எல்லோரையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லி 4 பிக்சர்ஸ் கொடுத்து அந்த 4 பிக்சர்ஸுக்கு மேலேயும் எழுதியிருக்கிறாங்க. ரைட். ஸோ நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்போ எனக்கு முதலே நீங்கள் ஒவ்வொரு பிக்சரையும் பார்த்து அது என்ன டைம், அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வாழ்த்துறது, கிரீட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறீங்க. ரைட். ஃபர்ஸ்ட் பிக்சர். வாட் டு யூ see on the first picture? Correct. The sun is rising. The sun is coming out. சூரியன் வெளியில் வாரார். அவரும் நித்திர கொண்டெழும்பி வெளியில் வாரார். So how do you greet? Good morning. Say it again. Good morning. Correct. And next one, what is happening? The sun has come out. சூரியன் வடிவ வெளியில வந்துட்டார். நல்லா இப்ப வெளிச்சமா வெயிலா இருக்குது. மதிய நேரம். How do you greet? Good afternoon. Good afternoon. Correct. And this, what is happening here? It looks red. And what is happening to the sun? The sun is going down. Yes, மாலை நேரம், evening. So how do you greet? Good evening. Good evening. Right. And the next picture, what do you see there? It's dark. இருட்டா இருக்கு. And you can only see the moon. சந்திரன் மட்டும்தான் தெரிகிறார். என்ன நேரம்? இரவு நேரம். எப்படி சொல்லுவீங்க? குட் நைட். குட் நைட். ரைட். குட். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு மனதில் பதிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ரைட். அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி
எப்படி நாங்கள் ஒரு ஆளை க்ரீட் பண்ணுறது, வாழ்த்துறதுண்டு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இது எல்லாத்தையும் வச்சு we are going to sing a song. Are you interested? Yes, I am sure you are. நாங்கள் இப்போ ஒரு பாட்டு படிக்க போகிறோம். என்ன பாட்டு அது? Come, let's go and sing that song. Sing the song. பாடலை பாடவும். Sing the song. Right. நாங்கள் படிக்க முதல்ல ஒரு வாசிப்போம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கண்டு. ஏன்னா நாங்கள் பாடலை பாட முதல்ல அந்த பாடலோட பொருள் என்னன்னு தெரியணும். Before singing a song, you should know the meaning of the song. Only then you can sing the song from the heart. Right? ஒரு பாடலை படிக்க முதல் அதோட பொருள் என்னன்னு தெரிஞ்சாதான் நாங்கள் அதை இதயத்தில் இருந்து வடிவா படிப்போம். Right. Okay. Come, let's read that first. முதல்ல வாசிப்போம். Good morning to you. Right. உங்களுக்கு இனிய காலை வணக்கம் என்றாங்க. And how do you do? How do you do? நீங்க எப்படி இருக்கிறீங்க? How are you மாதிரி how do you do என்று சொன்னாலும் நீங்க எப்படி இருக்கிறீங்க, இல்லை என்ன நடக்குது, என்ன செய்றீங்க, எப்படி இருக்கிறீங்க. ரைட். அது ஒரு கேள்வி, question. ரைட். I am happy to see you. I am happy to see you. உங்களை பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம். ஹாப்பி என்று சொன்ன சந்தோஷம். I am happy to see you. உங்களை பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம். Good morning to you. திரும்ப சொல்றார், இனிய காலை நேரம் அப்படின்னு சொல்லி. Good morning to you. And how do you do? I am happy to see you. Good morning to you. Right. Now shall we sing this song? Come, sing it with me. Good morning to you. Good morning to you. Good morning to you. And how do you do? I'm happy to see you. I'm happy to see you. I'm happy to see you. Good morning to you. Right? Okay. இதே மாதிரி நீங்களும் இந்த பாட்டை வீட்டில் வடிவா படிச்சு பாருங்க. You can sing this song at home. Okay? Right. So now let's go and see what we have next. Now this is a small activity from your book. இது உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சின்ன வேலை. Right. இதில் நாங்கள் என்ன செய்ய போறோம்? மேட்ச். மேட்ச் என்று சொன்னா இணைத்தல். ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சொல்லி வாழ்த்துறதுன்னு தெரியும். You know to greet according to the time of the day. Right. So இந்த பக்கத்தில் வந்து greetings கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வாழ்த்தும் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து அந்த நேரம், அந்த greetingக்கான நேரம், அந்த வாழ்த்துதலுக்கான அந்த டைம்க்குரிய பிக்சர் கொடுத்துருக்காங்க. So first you have to find out what the time is from these pictures. Right? அதாவது இது எந்த நேரத்தை குறிக்கின்றது? காலை நேரமா, மாலை நேரமா, இரவு நேரமா, மதியமாண்டு நீங்க ஃபர்ஸ்டா இந்த சைட்ல இருக்கிற இந்த பிக்சர்ஸை பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற வாழ்த்துதெல்லாம் இங்க இருந்து நீங்க மேட்ச் பண்ணா சரி. Then you have to match the correct greeting with its picture. Come, let's go and start this activity. முதலாவது பிக்சரை பாருங்க. It's dark and I can only see the moon. இருட்டா இருக்கு, எனக்கு சந்திரன் மட்டும்தான் தெரிகிறார். So what's the time of the day it is? ஒரு நாளின் என்ன நேரம் நினைக்கிறீங்க? Yes, இரவு நேரம். Night. Yes, night timeல how do you greet someone? Correct. Good night. And where do you see good night here? Good night. Good night. Correct.
Next one. I can see the bright sun on the sky. சூரியன் வெளிச்சத்தை வீசிக்கொண்டு ஆகாயத்தில் இருக்கிறார். So what is the time? எந்த நேரம் இது நினைக்கிறீங்க? மதிய நேரம். மதிய நேரத்துக்கு என்ன சொல்லுவீங்க? Afternoon. So how do you greet someone in the afternoon? Good afternoon. Very good. எங்க இருக்கு good afternoon? இதுதான் good afternoon. Right? So I will go and match this picture with this. இது என்ன picture? Right. You can see the red sky here and the sun is going down. சிவப்பா இருக்கு ஆகாயம், சூரியன் கீழே போறா. So என்ன டைம் அது? மாலை நேரம். மாலை நேரத்துக்கு எப்படி சொல்லுவீங்க? Yes, evening. And how do you greet someone in the evening? Good evening. Right. And where is good evening? Here it is. பக்கத்திலே இருக்கு. Right? Good evening. Right. And finally this picture. Right. What do you see in this picture? It looks very bright. Yes. Why? Because the sun is coming out. சூரியன் வெளியில வாரார். என்ன டைம்ல வெளியில வருவார்? காலை நேரம். காலை நேரத்துக்கு என்ன சொல்றது? Morning. Good morning. Right. Very good. And where do you see good morning here? Right. முதலாவது இருக்கிறது good morning தான். So நாங்க என்ன செய்றோம்? இந்த பிக்சரோட இத மேட்ச் பண்றோம், இணைக்கிறோம். All right? Okay. So இப்படித்தான் நீங்க இந்த மேட்சிங் question செய்யறது. Right. இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. Right. என்னன்னு போய் பார்ப்போம். Now this is from your workbook. What do you have to do here? Write the greeting. முதல் ஆக்டிவிட்டியில நாங்க என்ன செய்தோம்? greeting-ஐ மேட்ச் பண்ணோம், இணைச்சோம். சரியான பிக்சருக்குரிய அந்த வாழ்த்துதலை greeting-ஐ நாங்க இணைச்சோம், மேட்ச் பண்ணோம். இங்க எழுத போறோம். write the greeting. வாழ்த்துதலை எழுதவும். Right. How are we going to write this? நாங்க எழுதுறதுக்கு முதல்ல ஒவ்வொரு பிக்சரையும் வடிவா பார்க்கணும். பார்த்து இது எந்த நேரத்தை குறிக்கின்றது என்று நாங்க கண்டுபிடிக்கணும். Right. We have to find out what time of the day it is. ஒரு நாளையின் எந்த வேளை, எந்த நேரமாக இது இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த டைம்ல நாங்க எப்படி greet பண்ணுவோம் இப்ப எங்களுக்கு தெரியும் தானே, அதை நாங்க எழுதணும். Once we find out the correct time, we can write the correct greeting according to the time of the day. All right, let us begin. முதலாவது இங்க என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? Right. இங்க சூரியன் கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி தான் இருக்கிறார். ஆனா அவர் என்ன நிறத்துல, என்ன கலர்ல இருக்கிறார்? Right. It looks bright. It's in bright yellow. நல்ல வெளிச்சமாக இப்பதான் புதுசா வார மாதிரி இருக்கு. So what do you think? The sun is? Yes. The sun is coming out. The sun is rising. Right. So இந்த நேரத்துல சூரியன் உதிக்கும், காலை நேரம். And what is it called in English? Morning. So how do you greet someone in the morning? Good morning. Very good. Now let's write that. Good morning. Right. Next one. What do you think it is? சூரியன் நல்ல வெளிச்சமா வடிவா தெரிகிறார். The sun is so clear. எந்த நேரத்தில் அவர் அப்படி இருப்பார்? Correct. Afternoon. மதிய வேளை. How do you greet someone in the afternoon? Good afternoon. Very good. So what do you have to write here? So what do you have to write here? Good afternoon. Right.
நான் நீங்க இப்போ எழுதும் போது பிள்ளைகள் ஸ்பெல்லிங்க வடிவ பார்த்து கொள்ளுங்க. குட், GOOD. ரைட். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் நீங்க ஸ்பெல்லிங்க சொல்லியே எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மறக்காது. ரைட். அப்பதான் உங்களுக்கு வடிவ எழுத வரும். ஆஃப்டர்நூன், AFTERNOON. Right? Now you have to memorize these spellings. நீங்க இந்த ஸ்பெல்லிங் பாடமாக்குனீங்கன்றா தான் உங்களுக்கு பார்க்காம எழுதலாம். Right, very good. Now this one, what do you think this is? What is happening to the sun? The sun is going down. The sun is setting. ஞாபகம் இருக்கா நான் சொன்னேன்? The sun is setting என்று சொன்னா சூரியன் மறையும் நேரம். என்ன நேரம்? மாலை நேரம். In English you call it evening. How do you greet someone in the evening? Good evening. Yes. Now you know to write good. GOOD. And evening, EVENING. Right. Good evening. Right. Very good. And you have to write them nicely. Spell பண்ணி ஒவ்வொரு எழுத்தா சொல்லி எழுதணும். அப்பதான் மனதில பதியும். Right. And what is this? It's dark and I can see the moon and some stars. Which time of the day it is? என்ன நேரம்? இரவு நேரம். Correct. இரவு நேரத்துக்கு என்ன சொல்லுவீங்க? Night. Good night. Very good. 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 Night அப்படி எழுதுறது NI. Say it with me. என்னோட சொல்லி எழுதுங்க. GHT. ஸ்பெல்லிங்க மறக்க கூடாது. Good night. NIGHT. Right. Good night. Good morning. Good afternoon. Good evening. Good night. Right. Very good. So இப்படித்தான் நீங்க இந்த ஆக்டிவிட்டியை செய்யறது. You have to find out the time of the day first and then write the greeting according to the time. First தான் நீங்க அதை எந்த ஒரு நாளை என்ன நேரம் என்று கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த வாழ்த்துதல் எழுத வேணும். Right? Now we are done with this activity. இதை நாங்க முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு. Come, let's go and see that. Right? Now this is something different. அதாவது நாங்க மீட்டி பார்க்க போறோம். நாங்க படிச்ச ஒரு விஷயத்தை மீட்டி பார்க்க போறோம். சரியா? We are going to revise something and practice it. Right? இப்போ இது வரைக்கும் நாங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி greet பண்றது, வாழ்த்துறதை பார்த்தோம். How do you greet? According to the time of a day. Right. இப்போ நாங்க பார்க்க போறது இதுவும் greeting தான், வாழ்த்துறது தான். நாங்க நிறைய நாளைக்கு அப்புறம் கூட ஃப்ரெண்டை பார்க்கும்போதோ இல்லை உங்களோட சொந்தக்காரவங்களை பார்க்கும்போதோ இல்லை போற வழியில நிறைய நாளைக்கு அப்புறம் நீங்க உங்களோட ஃப்ரெண்டையோ யாரையோ பார்க்குறீங்க. ரைட்? உடனே கண்டோனே நீங்க இன்னும் சில விஷயங்கள் கேட்பீங்க. அவங்க அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க, ஒரு பதில் கொடுப்பாங்க. ரைட்? அப்புறம் நீங்க திரும்ப இன்னொரு விஷயம் சொல்லுவீங்க. அந்த மாதிரி எப்படி பேசுறது தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ரைட்? ஐ எம் கோயிங் டு ரீட் இட். லிசன் கேர்ஃபுல்லி. நான் ஃபர்ஸ்டா வடிவா வாசிக்க போறேன். வடிவா கவனியுங்க, கேளுங்க இந்த சொற்களை நான் சொல்ற விதத்தை. அப்புறம் நாங்க சேர்ந்து வாசிப்போம். Now this is from your pupils book. Right? Okay. Now look at this two children. There's a girl and a boy. Right? ரெண்டு பேரும் ஆளால் கை குலுக்குறாங்க, ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. Do you remember? Yes, I taught you this in a first unit. Right? ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. என்ன சொல்றார் இவர்? என்ன கேட்கிறார் இந்த பாய்? Hello, how are you? Right? Do you remember this also? நாங்க first unitல இது படிச்சோம். Hello.
கண்ட உடனே நாங்கள் சொல்கிற இன்னொரு விஷயம் ஹலோ. ரைட், இதுவும் ஒரு வாழ்த்துதல் தான், greeting. ஹலோ, how are you? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அதுக்கு இந்த கேர்ள் என்ன சொல்கிறா, திரும்ப அவவும் ஹலோ சொன்னதுக்கு திரும்ப ஹலோ என்று சொல்லிட்டு I'm fine, thank you. நான் நலமா இருக்கிறேன், நன்றி. ஏன் அவ நன்றி சொல்றா? Why do you think she says thank you? எப்பயுமே எங்களை ஒருத்தர் how are you என்று கேட்கும் போது அவங்க ஒரு அக்கறையில் தான் கேட்குறாங்க. ரைட், நாங்கள் இப்படி இருக்கிறோம்ன்ற அறியறதுல கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் கேட்டதுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ரைட், ஸோ தட்ஸ் வை she says thank you. Again, I am reading it. Read it with me. Hello, how are you? Hello, I'm fine, thank you. Right, okay. And we have another girl and a boy. அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஆளால greet பண்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். And this boy says, hello, how are you? எப்படி இருக்கிறீங்க? Same question, ஒரே கேள்வி. ஆனா இவட பதில் எப்படி இருக்கு? How is she answering? Hello, I am very well, thank you. Look at the difference. இவ என்ன சொன்னா? I am fine, thank you. இவ சொல்றா, this little girl says, I am very well, thank you. Very well அண்ணா, நான் மிகவும் நல்லா இருக்கிறேன், மிக்க நல்லம். Very well, very ன்னு சொன்னா மிகவும். Very well, மிகவும் நல்லா இருக்கிறேன். Well அண்டா நலமா இருத்தல். Thank you கேட்டதுக்கு நன்றி. Right? Hello, how are you? Hello, I'm very well, thank you. Right? So இந்த மாதிரியும் நீங்க greet பண்ணலாம் ஒரு ஆள்கிட்ட. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறது இங்கிலீஷ்ல இப்படித்தான், அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. ரைட், இல்லை இன்னொரு ஆள் உங்கள்கிட்ட how are you எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா நீங்க அதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். யூ கேன் ஆன்சர் லைக் திஸ். இந்த மாதிரி பதில் சொல்லலாம். I am fine, thank you என்று சொல்லலாம், இல்லை I am very well என்று சொல்லலாம். ரைட், stand in a circle, ask your friend how are you. Right, now you are going to do a small fun activity with your friends. Right, நீ உங்களோட நண்பர்களோட சேர்ந்து ஒரு வட்டமா நில்லுங்க. அந்த வட்டத்துல ஒவ்வொருத்தரா மற்ற நண்பரை பார்த்து how are you என்று கேட்க அந்த நண்பர் I am fine, thank you என்றலாம், இல்ல I am very well, thank you என்றலாம். Right, so you are going to make a circle with your friends. And one person can ask, how are you from the other person? And the other person can answer or respond saying, I am fine. Then again, you can ask from another friend. Then the other friend can say, I am very well, thank you. Then your friend will ask the question from you. Then you can answer your friend. Right? Likewise, you can do this activity. It's interesting and it will be a good practice for you. சுவாரஸ்யமாகவும் இருக்கும், அது உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாகவும் இருக்கும். ஒரு ஆள் how are you ன்னு கேட்க இன்னொரு ஆள் அதுக்கு பதில் சொல்ல, பிறகு நீங்க இன்னொரு ஆள்கிட்ட கேட்க அவர் பதில் சொல்ல வேறு விதமா, பிறகு அவர் உங்கள்கிட்ட how are you ன்னு கேட்க நீங்க சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. I am fine என்றுங்க, இல்லை I am very well என்று சொல்லுங்க. ரைட், you can do this activity. இப்படி ஒரு ஆள்கிட்ட கேட்டு இந்த ஆக்டிவிட்டியை வடிவா செய்யுங்க. ரைட், it will be a good practice for you. Right, so now we read this and you know how to ask someone a question. You also know how to answer someone. கேள்வி கேட்கவும் தெரியும், உங்களுக்கு பதில் சொல்லவும் தெரியும். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இது சொல்கிறது, அதாவது வாயால் நாங்கள் எப்படி கேட்குறது சொல்கிறதுன்னு இது வரைக்கும் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் எழுதவும் தெரியணும். ரைட், இது உங்களோட ஒர்க் புக்கில் இருக்கிற ஆக்டிவிட்டி. ஸோ தட் வாஸ் ஃப்ரம் யுவர் பியூப்பிள்ஸ் புக். இது உங்களோட ஒர்க் புக் ஆக்டிவிட்டி. என்ன இருக்கு? ப்ராக்டிஸ் அண்ட் காப்பி. ப்ராக்டிஸ் அண்ட் காப்பி. ப்ராக்டிஸ் என்று சொன்னால் பயிற்சி செய்தல், அண்ட் காப்பி பார்த்து எழுதுதல். ரைட், வாட் ஆர் யூ கோயிங் டு ப்ராக்டிஸ் ஹியர்? இங்கே என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க? ரைட், லெட் அஸ் ரீட் திஸ் ஃபர்ஸ்ட்.
So we have a girl and a boy here. இங்க ஒரு girl, இங்க ஒரு boy இருக்கிறார். ஆளால் handshake பண்றாங்க, ஒரு விஷயம் சொல்றாங்க. Let's see that. இவர் கேள்வி கேட்கிறார். The boy is asking a question from the girl. இந்த கேர்ள்கிட்ட இருந்து இந்த boy ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? How are you? நாங்க இப்ப பார்த்தோம். Girl என்ன சொல்றா? I am fine, thank you. ரைட், இப்போ இதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணீங்க தானே உங்களோட சர்க்கிள் ஆனண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ நீங்களும் நானும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ரைட், ஹவ் ஆர் யூ? எஸ், அண்ட் யூ கேன் ஆன்சர் மீ சேயிங் ஐ எம் ஃபைன், தேங்க் யூ, ஐ எம் வெரி வெல், தேங்க் யூ. அந்த மாதிரி இப்போ நான் கேட்க போகிறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு பதில் சொல்ல போகிறீங்க. ஓகே, ஆன்சர் மை கொஸ்டின். மை டியர் சில்ட்ரன், how are you? Yes, thank you for your answers. Right. So நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க. இதே மாதிரி நீங்க உங்களோட வீட்டில் இருக்கிற அக்கா, அண்ணா, அம்மா, அப்பாட்ட போய் how are you ன்னு கேளுங்க. அவங்க உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க how are you ன்னு கேளுங்க என்று சொல்லுங்க. நீங்க அதுக்கு I am fine, thank you, I am very well, thank you ன்னு ஆன்சர் பண்ணுங்க. ரைட், இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பயிற்சி செய்யுங்க. ரைட், ப்ராக்டிஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பயிற்சி செய்யத்தான் எல்லா விஷயமும் பழகும். வெரி குட். அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? அண்ட் காப்பி. ஸோ நாங்கள் இப்போ இதை காப்பி பண்ண போகிறோம். we are going to write this. you are going to write it. ரைட், நீங்கள் என்னோட சேர்ந்து எழுத போறீங்க. எழுதுறது முக்கியம் தானே, ஸ்பெல்லிங் முக்கியம், எழுத்து முக்கியம், வடிவா எழுதணும். ரைட், we will begin. முதலாவது question. Right. Question என்ன? How are you? Right. How are you? The question. Right. And answer? I am fine, thank you. I am I am fine. I am fine. Full stop. Thank you. Right. Thank you. Full stop. முற்றுப்புள்ளி ஞாபகம் இருக்கட்டும். ஒரு sentence முடியும் போது when you are finishing a sentence you have to keep this full stop. முற்றுப்புள்ளி வைக்கணும். Right. இப்போ இதில் பாருங்க, I am fine, full stop. Thank you, அதில் இந்த T, thank you ஒன்றதுல T, முதலாவது T நான் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கிறேன். ஏன்? நான் உங்களுக்கு இது போன யூனிட்ல படிப்பிச்ச நான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ரிமெம்பர். ஒரு புது வசனத்துல முதலாவது லெட்டர் எப்பயும் கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கணும். சரியா? when you are starting a new sentence, the first letter should be a capital letter. ஸோ இது வந்து ஐ எம் ஃபைன் அண்ட் அந்த வசனத்தை முடிக்கிறீங்க. அதானே இதில் முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க. அடுத்தது தேங்க்யூன்றது இன்னொரு புது விஷயம், புது வசனம். அதனால தான் இந்த தேங்க்யூட டி கேபிட்டல் லெட்டரில் நான் எழுதியிருக்கிறேன். ரைட், இந்த சின்ன சின்ன விஷயங்களே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இப்போ இன்னொரு எழுதுவோமா? ரைட், ஹவ் ஆர் யூ? ரைட், அதை நாங்கள் இன்னொரு கலரில் நான் எழுதுறேன். ரைட், நீங்களும் டீச்சரோட சேர்ந்து வடிவா எழுதணும். ரைட், how are how are you? Right?
how are you? And how do you write the answer? I am fine, thank you. Right? So நாங்க அதை எழுதுவோம். I am fine, thank you என்றதை எழுதுவோம். I am fine, I am fine, full stop. புது வசனம், new sentence, thank you, அதனால T capital. T H A N K thank you, full stop. Right? How are you? I am fine, thank you. எழுதியாச்சு. Full stop, முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்தை அதையும் வச்சு நாங்க எழுதிட்டோம். இதுல இருக்கிற மாதிரியே. Right? இந்த விஷயத்தை கவனிங்க. How are you என்றதுக்கு பக்கத்துல ஒரு விஷயம் இருக்கு. கேள்விக்குறி. தமிழ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேள்விக்குறி, அதாவது ஒரு கேள்வி கேட்கும் போது கேள்விக்குறி போட்டு உங்களுக்கு தெரியும் இது ஒரு கேள்வி. அதுக்கு நாங்க இங்கிலீஷ்ல சொல்றது question mark. ரைட்? ஃபுல் ஸ்டாப் ஒரு சென்டென்ஸ் முடிக்கிற மாதிரி கேள்விக்குறி எங்களுக்கு அது ஒரு question, கேள்வி என்றதை காட்டும். ரைட்? To show it's a question, when you are writing a question, you have to put the question mark after the question. கேள்விக்குறி question mark. Right? Okay. So இதுல question mark இருக்கு. அப்ப நீங்க எழுதும் போது அந்த question marக்கையும் சேர்த்து எழுதுவீங்க. சரியா? Right. Okay. Now we are done with this lesson. இந்த லெசன்ல நீங்க என்ன பார்த்தீங்க? ஒரு ஆள் எப்படி வாழ்த்துறது டைமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க. அதுக்கு என்னென்ன வாழ்த்துதல் யூஸ் பண்றதுன்னு பார்த்தீங்க. So in this lesson we learned how to greet someone according to the time of the day. Right? You know how to greet someone now using good morning, good afternoon, good evening, good night. You can practice these at home now. You can greet your parents, friends, and your sisters and brothers in future. Now you can write also. You know how to write these greetings also. Right? And you also know how to ask a question and how to answer if someone asks you a question. ஒரு கேள்வி how are you என்று கேட்கவும் தெரியும், இன்னொரு ஆள் கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணவும் தெரியும். Right? With this we are done with this lesson and I will teach you the 5th lesson of Unit 2 in my next class. Till then, bye my dear children.